ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல்கள். யோபின் புஸ்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரத்தின் பகுதிகளை நாம் இன்றைக்கும் காண இருக்கிறோம். நாம் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக யோபுவும் அவனுடைய நண்பர்களாகிய எலிபாஸ், பில்தாத், சோபார் என்பவர்களுக்கும் இடையிலான வார்த்தை வாக்குவாதத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அதன் தொடர்ச்சியை இந்த 15ஆம் அதிகாரத்திலேயும் காண இருக்கிறோம். அதாவது நான் பார்த்தோம் என்று சொன்னால், இதுவரைக்கும் 3 நண்பர்களும் தங்களுடைய முறைப்படியே ஒவ்வொருவரும் பேசிவிட்டார்கள். இப்பொழுதும் 15ஆம் அதிகாரத்திலே மறுபடியுமாக எலிபாஸ் தன்னுடைய கருத்தை முன்வைக்கும்படியாக வருகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் இதை பார்க்கும் பொழுது முதல் 6 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாயிலிருந்து ஞானமற்ற பிரயோஜனமற்ற வார்த்தைகள் வருகிறது, பயபக்தியை வீணென்று எண்ணுகிறீர், உன்னுடைய வாய் அக்கிரமத்தை சொல்லி காட்டுகிறது, தந்திரமுள்ள நாவை தெரிந்து கொள்கிறீர், உன்னுடைய வாயே உம்மை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்று சொல்லி யோபு எப்படியாக பாவத்தின் நிலைமையிலே காணப்படுகிறான் என்பதை அவர் கூறுகிறார். அவர் யோபின் மீது உள்ள கொஞ்சமான கரிசனையையும் விட்டுவிட்டு யோபை கடும் வார்த்தைகளாலே குற்றம் சாட்டுகிறதை இந்த 6 வசனங்களிலே நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, யோபின் ஞானத்தையும் அவர் கேள்விக்குள்ளாக்குகிறார். யோபை பார்த்து, மனுஷரில் முந்தி பிறந்தவர் நீரோ, பர்வதங்களுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டீரோ என்று 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் தொடர்ந்து, எல்லாவற்றையும் அறிந்தவரை போல நீர் பேசுகிறீரே, உன்னுடைய தகப்பனை பார்க்கலும் பெரிய நரை வயதுள்ள மனிதரை போல நீர் பேசுகிறீரே, தேவன் அருளிய ஆறுதல்களும் உம்மோடே சொல்லப்படுகிற மிருதுவான பேச்சும் உமக்கு அற்ப காரியமாய் இருக்கிறதே என்று சொல்லி அவரிடத்திலே கேள்விக்கு மேல் கேள்வி எழுப்புகிறதை நாம் காண முடிகிறது. 16ஆம் வசனத்திலே அதன் வெளிப்பாடாக, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான் என்று யோபை பார்த்து அவர் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த எலிபாஸ் 17ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் இதுவரைக்கும் யோபை குற்றம் சாட்டினவராக காணப்பட்டவர் இப்பொழுது தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் விதமாக பேசுகிறார். 17ஆம் வசனத்திலே, உமக்கு காரியத்தை தெரிவிக்க பண்ணுவேன், என்னை கேளும் என்று தான் அனைத்தையும் அறிந்தவரை போல அந்த இடத்திலே கூறுகிறதை நாம் காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஐஸ்வர்யமானது நிலைத்திருப்பதில்லை, ஆஸ்தி அவனிடத்திலே சேருவதில்லை, செல்வமானது பூமியிலே நீடித்திருப்பதில்லை என்று சொல்லி அவர் குற்றம் சாட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது மறுபடியுமாக யோபின் பாவத்தின் நிமித்தமாகவே, யோபு செய்த தவறுகளின் நிமித்தமாகவே இப்படிப்பட்ட காரியங்கள் யோபின் வாழ்க்கையிலே நடக்கிறது என்பதை இவர்கள் 3 பேரும் வலியுறுத்தி அவனிடத்திலே கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு ஏற்படுகிற எல்லா விதமான தோல்விகளோ போராட்டங்களோ ஆண்டவர் நம்மிடத்திலே அனுபவித்ததின் காரணம் பாவம் என்று எப்பொழுதும் கருத முடியாது. யோசேப்பு தேவனுக்கு பிரியமான வழிகளிலே நடந்த பொழுதும் அவன் உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்ல வேண்டியதாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்கிற நம்பிக்கை மாத்திரம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் 16ஆம் அதிகாரத்திலேயும் 17ஆம் அதிகாரத்திலேயும் யோபின் உத்தரவை நாம் பார்க்கும் பொழுது, தன்னுடைய 3 நண்பர்களை பார்த்து, நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர் என்பதாக அவர்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். அதாவது, நீங்கள் என்னை பார்த்து குற்றம் சாட்டுகின்றதையே ஒரு காரியமாக வைத்திருக்கிறீர்கள். நானும் கூட உங்களைப் போல பேசக்கூடும். நீங்கள் என்னை போன்ற ஒரு நிலைமையிலே இருந்தீர்கள் என்றால் நானும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசக்கூடும். ஆனால் அப்படி பேசுவதனாலே எனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்பதாக யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது யோபு சொல்லுகிறார், ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையிலே இதை அனுமதித்ததின் காரணமாக, தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய திட்டமிட்டதின் காரணமாகவே தன்னுடைய வாழ்க்கையிலே இப்படியான காரியங்கள் நடப்பதாக யோபு கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆதாரமாக 11ஆம் வசனத்திலே, தேவன் என்னை அநியாக்காரன் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார் என்று கூறுகிறார். தொடர்ந்து உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டதான காரியங்களை தன்மேல் வர பண்ணினார் என்பதை யோபும் கூட பட்டியலிட்டு
அடுக்கிக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே, அழுகிறதுனால் என் முகம் அழுக்கடைந்தது, மரண இருள் என் கண்ணிமைகளின் மேல் உண்டாயிருக்கிறது, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருந்தாலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமைக்குள்ளாக நான் கடந்து செல்கிறேன் என்று யோபு தன்னை குறித்தே வெறுத்து பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, என்னுடைய சிநேகிதரும் என்னை பரியாசம் பண்ணும்படியாக என்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நடக்கிறது என்று சொல்கிறார். ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் உண்டானால் நல்லா இருக்கும் என்பதாக யோபு கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே நமக்காக யாராவது பரிந்து பேசுவார்களா, நமக்காக யாராவது உதவி செய்வார்களா என்று நினைக்கிறது போலவே யோபும் கூட நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய நம்பிக்கையானது அந்த இயேசுவின் மீது இருக்கும் பொழுது, நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார் என்ற நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் தைரியமாக வாழ முடியும். யோபு இப்படிப்பட்ட நிச்சயம் இல்லாதவராக தொடர்ந்து பேசிக்கொண்டே போகிறார். 17ஆம் அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது, என் சுவாசம் ஒழிகிறது, நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்காக ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதாகவே அவர் இந்த இடத்திலே பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது தான் மரணத்திற்கு சமீபமாக இருப்பதாகவே யோபு நினைத்து கொண்டிருக்கிறார். தனக்குள்ளாக தேவன் தன்னை காப்பாற்ற முடியும், தனக்கு உதவி செய்ய முடியும் என்கிறதான ஒரு சிறிய நம்பிக்கை இருந்தாலும், ஆண்டவர் எனக்காக பிணைக்கப்பட முடியும், எனக்கு வேறு யாரும் உதவி செய்ய முடியாது என்கிறதான நம்பிக்கை இருந்தாலும், தன்னுடைய சூழ்நிலைமைகளிலே ஜனங்கள் தன்னை பழிப்பதை பார்க்கும் பொழுது, அவர்கள் முகத்திற்கு முன்பாக தான் அருவருக்கப்பட்டதான ஒரு நிலைமையாக வாழ்வதை பார்க்கும் பொழுது, தன்னுடைய கண்கள் சஞ்சலத்தால இருளடைந்து அவயங்கள் எல்லாம் நிழலை போல மாறுகிறதை யோபு பார்க்கும் பொழுது, தேவனை முழுமையாக பற்றி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைமையிலே தவித்துக் கொண்டிருப்பதை நாம் இதை வாசிக்கும் பொழுது பார்க்க முடிகிறது. 10ஆம் வசனத்திலே வரும் பொழுது, இப்பொழுதும் நீங்கள் எல்லோரும் போய் வாருங்கள், உங்களில் ஒருவனும் ஞானமுள்ளவனாக நான் காணவில்லை என்று சொல்லி யோபு தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிற பொழுது தன்னுடைய நண்பர்கள் யாரும் தனக்கு உதவி செய்யாததை நினைத்து அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர் அநேக காரியங்களை கூறினாலும் 15ஆம் வசனத்திலே, என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே, நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார், அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும், அப்பொழுது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்பதாக யோபு தன்னுடைய நம்பிக்கையை எல்லாம் இழந்தவராக, அது பாதாளத்திலே உள்ளதான ஒரு நம்பிக்கையை போல மாறுகிறதாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அநேக நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் இப்படிப்பட்டதான சூழ்நிலைமையிலே கடந்து செல்லும் பொழுது, நாம் பற்றி கொண்டிருக்கிற, நாம் நாடி இருக்கிற காரியங்கள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கும் பொழுது நாமும் கூட ஒரு இருளான ஒரு நிலைமையை பார்க்கிறோம். வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிடுமோ என்கிறதான ஒரு எண்ணத்திற்குள்ளாக மாறுகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைமையிலே நாம் தேவனை பற்றி கொண்டு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோட காணப்படும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலைமையை மாற்ற முடியும். பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே 1 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படியாக கூறுகிறார், தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆம்பரியமானவர்களே, நமக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலேயும் போராட்டங்களிலேயும் தேவன்தான் நமக்கு ஆறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். மீண்டும் நாம் நாளையும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.